இந்தியாவே ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருந்த பாகுபலி படம் இன்று வெளியாகிவிட்டது. தென்னிந்திய மொழிகள் இந்தி தவிர்த்து உலகமெங்கும் இன்று வெளியாகியிருக்கிறது படம். ஒரு வார காலமாக மக்களை பிடித்திருந்த பாகுபலி ஜுரம் என்று படம் பார்த்ததில் சற்று தணிந்திருக்கும் என்று நம்பலாம். முதல் நாள் முதல் காட்சி பார்க்க வேண்டும் என்று காத்திருந்தவர்களின் ஆசை இன்று நிறைவேறிவிட்டதா? எல்லாம் சரி, ரசிகர்களின் எதிர்பார்ப்பை படம் நிறைவேற்றி இருக்கிறதா என்று பார்க்கலாம். பிரபாஸ், ராணா, அனுஷ்கா, தமன்னா, நாசர், சத்யராஜ், ரம்யா கிருஷ்ணன், சுதீப் போன்ற தென்னிந்திய நட்சத்திரங்கள் இணைந்து நடித்திருக்கும் படம் பாகுபலி. நானி பட புகழ் எஸ் ராஜமௌலி இயக்கியிருக்கும் சரித்திர படம் இது. புகழ்பெற்ற தெலுங்கு இசையமைப்பாளர் எம் கீரவாணி இசையில் படத்திற்கு ஒளிப்பதிவு செய்திருக்கிறார் செந்தில்குமார். பாகுபலிக்கு எடிட்டிங் செய்திருப்பது கோட்டகிரி வெங்கடேஸ்வர ராவ். 2 பாகங்களாக உருவாகி இருக்கும் பாகுபலி படத்தின் முதல் பாகம் இன்று வெளியாகியிருக்கிறதா? அடுத்த பாகம் விரைவில் வெளியாகும் என்று கூறியிருக்கிறார் படத்தின் இயக்குனர் ராஜமௌலி. இன்று வெளியாகி இருக்கும் பாகுபலி ரசிகர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்திருக்கிறதா என்று படத்தை பார்த்தவர்கள் சமூக வலைதளங்களில் கருத்துக்களை பதிவு செய்கின்றனர். படத்தின் ஒளிப்பதிவும் போர்க்கள காட்சியும் மிகவும் நன்றாக இருக்கிறது என்று பரவலாக கருத்துக்களை கூறியுள்ளனர் படத்தை பார்த்தவர்கள். மொத்தத்தில் ரசிகர்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றி இருக்கிறது பாகுபலி. ஒரு வழியாக இன்று அதிகாலையிலே பாகுபலி படம் வெளியாகிவிட்டதா? இதுவரை இல்லாத பெரும் வரவேற்புக்கிடையில் இந்த படம் வெளியாகியிருக்கிறதா? மக்கள் அதிகாலையில் இருந்து பெரும் வரிசையில் காத்திருந்து படம் பார்க்க சென்றனர். நான் சொல்லும் காட்சியெல்லாம் ஆந்திராவிலோ தெலுங்கானாவிலோ நடந்ததல்ல, இங்கே தலைநகர் சென்னையில் நடந்ததா? தமிழ் பதிப்பு 550 அரங்கங்களிலும் தெலுங்கு பதிப்பு 50 அரங்குகளிலும் தமிழகத்தில் வெளியாகியுள்ளதா? சத்தியம் குழும அரங்கங்களில் அடுத்த வாரம் வரைக்கும் டிக்கெட் இல்லை என்பது நிலைமை. அடுத்த வாரம் கூட முன்வரிசை டிக்கெட்கள் மட்டும்தான் இப்போதைக்கு கிடைக்கின்றன. மாயாஜாலில் நாளொன்றுக்கு 68 காட்சிகள் பாகுபலி திரையிடப்படுகிறதா? இதில் சுவாரஸ்யம் என்னவென்றால், இந்த 68 காட்சிகளில் 46 காட்சிகள் தெலுங்கு பதிப்புக்கு, மீதி 18 காட்சி தான் தமிழுக்கு. அதிகாலை 5 மணிக்கெல்லாம் படத்தின் சிறப்பு காட்சி திரையிடப்பட்டதா? முதல் காட்சிக்கு கூட்டம் அலைமோதியதா? ரஜினி படங்களுக்கு மட்டுமே இப்படி ஒரு வரவேற்பு கூட்டத்தை பார்க்க முடியும் தமிழகத்தில். தமிழகம், ஆந்திரா, தெலுங்கானா மட்டுமல்லாமல் இந்தியாவின் பல பகுதிகளில் இதே போன்ற வரவேற்பு பாகுபலிக்கு கிடைத்துள்ளதா? தென்னிந்திய படம் ஒன்றுக்கு இந்தியா முழுவதும் இப்படி ஒரு வரவேற்பு கிடைத்திருப்பது இதுவே முதல் முறை. இந்தி பெல்ட் என வர்ணிக்கப்படும் வட இந்தியாவின் 5 மாநிலங்களில் மட்டும் 700க்கும் அதிகமான அரங்கங்களில் பாகுபலியை வெளியிட்டுள்ளனர். பாகுபலி தமிழ் பதிப்புக்கு எத்தகைய வரவேற்பு கிடைக்கப் போகிறது என்பதை மிக ஆர்வத்துடன் கவனித்து வந்த எஸ் ராஜமௌலிக்கு இன்றைய நிலவரம் மிகவும் மகிழ்ச்சியை தந்துள்ளது.